வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1 4ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா, உன் விடைக்கான காரணத்தை கூறுக. 2 சார்புகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் இருபுற சார்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இருபுற சார்பு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். இந்த 2 சார்பாகவும் இருந்துச்சுன்னா அது என்ன சார்பாக இருக்கும்? இருபுற சார்பாக இருக்கும். செக் பண்ணுவோமா? பாருங்க. முதல்ல கொடுத்த இடத்துல இடம் பாருங்க. f of x = 2x + 1. இந்த சார்பு வந்து என்னது? R2R. R2Rனா மெய்யெண் டு மெய்யெண், அதாவது ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பர். சரியா? இப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நிபந்தனை பாருங்க. f of x1 = f of x2ன்னு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? x1 = x2ன்னு வரணும். வந்துச்சுன்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது பாருங்க, உங்களுக்கு கணக்கு புரியும் பாருங்க. f of x1 = f of x2ன்னு எடுத்துட்டுமா? எங்க நம்ம தான் எடுத்துருக்கோம். இடது பக்கத்தில் x இருக்கிறது x1, வலது பக்கத்தில் x இருக்கிறது x2. பிரதிடுங்க. இப்போ பாருங்க, 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக x1 + 1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு பாருங்க, இங்கே என்ன செய்யணும்? எக்ஸ் இருக்கிறது x2, 2 அப்படியே வந்துடும், x2 அப்படியே வந்துடும், +1 அப்படியே வந்துடும். எக்ஸ் இருக்கிறதுல மட்டும் x2. சரியா? இப்போ நமக்கு இந்த ஒன்று கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? இது +1 இங்கே வந்து -1 மாறுமா? அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 2x1 = 2x2. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? இது பெருக்கல் இங்கே போனால் வகுத்தில் மாற கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குது? x1 = x2. பாருங்க, இந்த ஆன்சர் வந்துருச்சா? அதனால் இது வந்து என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. கீழே எழுதிடலாமா? therefore f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மேல் சார்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மெய் எண்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம், எந்த நம்பர்னாலும் எடுத்து பிரதிடலாம். பாருங்க, நான் ஒரு 5 நம்பர் எடுத்துருங்க. இதை பிரதிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? டெசிமல் லெவல் கூட எடுத்துக்கலாம், தசம எண் எடுத்துக்கலாம், பின்ன எடுத்துக்கலாம், என்னனாலும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல எக்ஸுக்கு வந்து -2ன்னு பிரதியிட போகிறோம். இந்த இடத்துல 2 f of 2 -2. சரியா? எக்ஸுக்கு பதிலாக -2. அப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக -2 + 1 ஈக்குவல் பெருங்க. 2 -2 பண்ணால் -4 + 1 அப்படியே வந்துடும். இப்போ -4 + 1 வேறு குறி கழிக்கணும். கழிச்சா 3, பெரிய நம்பர் -3. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -1 பிரதியிட போகிறோம். பாருங்கள், 2 × எக்ஸுக்கு பதிலாக -1, அந்த +1 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் பிரதியிடணும், மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், 2 -1 பண்ணால் -2 + 1 ஈக்குவல் டு, இது சுருக்குங்க. வேறு குறி கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு -1. இப்போ 0 பிரதியிட போகிறோம். பாருங்கள், 2 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக 0 + 1 அப்படியே வந்துடும். 2 0 பண்ணால் 0 + 1 அப்படியே வந்துடும். 0 1 கூட்டினா 1. அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு பிரதியிட போகிறோம். f of 1. பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1, 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1, அந்த +1 அப்படியே வந்துடும். பெருங்க, 2 1 2 + 1 கூட்டினா என்ன வந்துடும்? 3 வந்துடும். அதுக்கு அடுத்தது 2ன்னு பிரதியிட போகிறோம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ f of 2 = x 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 2 + 1 வந்துடும். இதில் எக்ஸுக்கு பதிலாக மட்டும் 2, மிச்சம்லாம் அப்படியே வந்துருச்சு. ஈக்குவல் டு பெருங்க, 2 2 பண்ணால் 4 + 1 அப்படியே வந்துடும். பாருங்கள், 5. இப்போ பாருங்கள், எல்லா அதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட நிழலுரு இது, இதோட நிழலுரு இது, எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது? தனித்தனி நிழலுரு இருக்குது. அப்போ இது என்ன சார்பு தான்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு நிரூபி இதை பயன்படுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போட்டு நீங்கள் கீழே எழுதிக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செக் பண்ணணும்? மேல் சார்பா இல்லையான்னு செக் பண்ணணும். மேல் சார்பு அப்படின்னா நமக்கு எது சமமாக இருக்கணும்? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் மதிப்பகத்தில் முன் நிழல் உரு இருக்கணும். சரியா? பாருங்க, -3ஓட முன் நிழல் உரு -2, -1ஓட முன் நிழல் உரு -1, 1ஓட முன் நிழல் உரு 0, 3ஓட முன் நிழல் உரு 1, 5ஓட முன் நிழல் உரு 2. அப்போ என்ன இருக்குது?
இந்த துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் என்ன இருக்கு? மதிப்பகத்தில் முன் நிழல் உரு இருக்கு. அப்போ இது என்ன சொல்லலாம்? நம்ம ஒன்றுக்கு மேல் சார்புன்னு சொல்லலாம். என்ன சார்புன்னு சொல்லலாம்? மேல் சார்புன்னு சொல்லலாம். சரியா? நம்ம எப்பயும் போல என்ன செஞ்சுக்கலாம்? ஷார்ட்டாகவே எழுதிக்கலாம். துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கு. நம்ம என்ன இதுக்கு எடுத்தாலும் சரி, என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி, அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக தான் இருக்கும். துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம். எனவே இது வந்து என்ன சார்பு? மேல் சார்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? இந்த துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் மதிப்பகத்தில் ஒரு முன் நிழல் இருக்கு. நீங்கள் அப்படி எழுதிக்கிட்டாலும் சரிதான். சரியா? எனவே இது ஒரு இருபுற சார்பு. முடிஞ்சிச்சா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்க, கொடுத்த எடுத்து எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x². இது வந்து என்ன இது பண்ணணும்? மேல் சார்பா ஒன்றுக்கு ஒன்றான சார்பா மேல் சார்பான்னு செக் பண்ணணும். 2 இருந்துச்சுன்னா இது என்னது? இருபுற சார்பு. நம்ம எப்பயும் போல முதல்ல ஒன்றுக்கு ஒன்றான்னு செக் பண்ணலாமா? அப்போ என்ன செய்யணும்? எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 என்க. இடது பக்கத்தில் எக்ஸ் இருக்க இடத்து x1 பாருங்க, 3 மைனஸ் 4 அப்படியே வந்துடும். எக்ஸ் இருக்க இடத்துல x1 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல x2 3 அப்படியே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே வந்து எக்ஸ் இருக்க இடத்துல x2 அடுக்கு 2 வந்துடும். இப்போ பாருங்க, எது கேன்சல் ஆகும்? இந்த 3 கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும்? இது ப்ளஸ் 3, இங்கே வந்தால் -3. அப்போ +3 -3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? -4x1² ஈக்குவல் டு -4x2². இப்போ பாருங்க, -4 கேன்சல். எப்படி? இந்த -4 இங்கே பெருக்கில் இருக்குது, அங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ தொகுதியில் இருக்க -4 பகுதியில் இருக்க -4 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? x1² ஈக்குவல் டு x2². இப்போ நமக்கு என்ன வேணும்? x1 தானே வேணும். அப்போ x1 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க, x² இருக்கா? x² மட்டும் இல்லை, இந்த இடத்துல இரட்டைப்படை எண் இருந்தாலே இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுடணும். இங்கே 2 இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டோம். இந்த x2² அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2² ஸ்கொயர் எடுத்தோம்னா அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் என்ன வரும்? x2 மட்டும் வரும். பாருங்க, நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? x1 ஈக்குவல் டு x2 தான் வரணும். இங்கே இருக்குது பாருங்க, x1 ஈக்குவல் டு x2 தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? x1 ஈக்குவல் டு 2 இது வந்திருக்கு பாருங்க. x1 ஈக்குவல் டு x2 அல்லது x1 ஈக்குவல் டு -x2. இங்கே பாருங்க, x1 ஈக்குவல் டு ப்ளஸில் 1 -1 வந்துருக்கு. 2 வரணும், நமக்கு 1 தான் வரணும். இந்த மாதிரி 2 இது வந்ததுனால, அதாவது x1ன்ற உறுப்புக்கு எத்தனை நிழல் உரு இருக்குது? 2 நிழல் உரு இருக்குது. ப்ளஸ் x2 மைனஸ் 2 நிழல் உரு இருக்குது. அப்போ இது என்ன கிடையாது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது. எழுதிடலாமா? தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? மேல் சார்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இது நம்ம இந்த கணக்கில் நம்ம என்ன செய்யணும்? அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணும். மேல் சார்பாக இருந்தால் தான் அது என்ன சார்பு? இருபுற சார்பு. நமக்கு இங்கே வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பே கிடையாது. அதுக்கடுத்து மேல் சார்பாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? இது என்னவா இருக்காது? கண்டிப்பாக இருபுற சார்பாக இருக்காது. தேர்ஃபோர் எஃப் ஆனது இருபுற சார்பு அல்ல. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.